சென்னை நீலாங்கரையில் நடிகர் விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது சிறுவன் ஒருவருக்கு கையில் தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வினோத் கண்ணன் இணைகிறார். வினோத், விவரங்கள். நந்தா, சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வை சென்னை புறநகர் மாவட்ட தலைவர் ஈசியா சரவணன் என்பவர் ஏற்பாட்டில் காலை முதலே கோயிலில் அர்ச்சனை ஊர்வலமாக சென்று வந்து மேலந்தாள ஊர்வலம் சென்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறுவனின் சாகசம், நலத்திட்ட உதவிகள் என எண்ணற்ற நிகழ்ச்சிகள் இங்கு நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் சிறுவனின் சாகசம் முன்னதாக நடைபெற்று வந்தது. அப்போது சிறுவன் ஓடு உடைக்கும் போது கையில் பெட்ரோலை ஊற்றிக் கொண்டு ஒரு சாகச விளையாட்டு வீரத்தை வெளிப்படுத்தினார். அப்போது எதிர்பாராத விதமாக சிறுவனின் கையில் தீப்பற்றி எரிந்தது. இந்த விபத்து பகுதியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினாலும் சிறுவனுக்கு தீக்காயம் ஏற்பட்டது. உடனே அவரது பெற்றோர்கள் அந்த சிறுவனை அவங்க சிகிச்சை அளித்த பின்பு அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதற்கட்டமாக சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. சிறுவனுக்கு உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படவில்லை. லேசான தீக்காயங்கள் மட்டும் நிலவியது. அந்த சிறுவனின் இந்த சாகசம் செய்வது போல் பண்டை செய்த இந்த சம்பவத்தால் இந்த பகுதியில் இந்த மண்டபத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அனைவரும் இந்த சிறுவனின் தீக்காயத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு தீ விபத்து பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கும். அதை அந்த கட்சியினர் அணைத்து விட்டனர். இந்த சாகச விளையாட்டு ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து சிறுவனுக்கு தீக்காயம் ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த மக்கள் மத்தியிலே வெறும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நந்தா, கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து தனது பிறந்தநாள் கொண்டாடுவதை தவிர்க்க வேண்டும், அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கூறியிருந்தார். இந்நிலையில் அதையும் மீறி தற்போது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் சிறுவர்களை ஈடுபடுத்தி இதுபோன்ற நிகழ்வு நடந்திருக்கிறது. கட்சி தலைமை சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளுடன் ஏதேனும் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பான விவரங்கள் வினோத் கண்ணன். வினோத், இந்த நிகழ்வு தொடர்பாக நிர்வாகிகளிடம் கட்சி தலைமையிலிருந்து ஏதேனும் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறதா? நடவடிக்கை ஏதேனும் எடுத்திருக்கிறார்களா? அது தொடர்பான விவரங்கள். நந்தா, தற்போதுதான் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஈசியா சரவணன் என்பவர் இந்த மண்டபத்தில் தான் இருக்கிறார். இவருக்கு இதுவரை கட்சி தலைமையிலிருந்து எந்த ஒரு தொடர்பும் இங்கு வரவில்லை. இதன் பின்னதாக தலைமையிலிருந்து இந்த தகவல் கேட்கப்படும் என்று கருதப்படுகிறது. நந்தா, நன்றி வினோத், விரிவான விவரங்கள்.